மேடம் வித்யா, சொல்லுங்கம்மா. கொள்ளையில் முடக்கத்தான் நிறைய பறிச்சு வரேன். சரிங்கம்மா. முடக்கத்தான் தோசைக்கு போட்டுருக்கியா? சரிங்கம்மா, முடக்கத்தான் தோசைக்கு போட்டுறேன். ஓகேம்மா. வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் தோசைக்கு ஊற வச்சு அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முடக்கத்தான் இது நம்ம கீரையை பொறுத்து தான் நம்ம அரிசி ஊற வைக்க முடியும். இந்த அளவு கீரைக்கு நான் 4 டம்ளர் அரிசி, புழுங்கரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவைக்கேற்ப. இதுதான் முடக்கத்தான் தோசைக்கு தேவையான பொருட்கள். இனி இதை ஊற வச்சு அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முடக்கத்தான் தோசைக்கு முதல்ல நம்ம வெந்தயம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு இந்தமாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். தண்ணி தெளித்து அரைச்சோன்னா நல்லா இந்த மாதிரி பந்துன்னு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். அடுத்து உளுந்து போடுறோம். உளுந்து போட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி தெளித்து அரைச்சோன்னா அதுவும் நல்லா பந்துன்னு அரைஞ்சி வந்துடும். அவ்வளோதான். உளுந்து இந்த அளவுக்கு ஓடிட்டு இப்போ அரிசியை போட்டுடணும். அரிசி இந்த உளுந்தில் போட்டுடணும். இந்த அரிசியை பாதி அரைக்கும் போது இலையும் முடக்கத்தான் இலையும் அரைச்சி போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இலை கிரைண்டரில் சரியாக அரையாது. உங்களுக்கு அந்த காம்பெல்லாம் போய் ஓரத்தில் நின்றுட்டு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் மிக்சியில் அரைச்சி ஊற்றிடலாம். அரிசி, உளுந்து, வெந்தயம் அது 3 அரைஞ்சிட்ருக்கீங்க. நம்ம இதை அரைச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ இல்லை, இது அரிசி நல்ல மையம் ஆனோன்னே இது ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிடணும். இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது ஃபுல்லாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா மாவோடு சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ அரிசி நல்லா மைய அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச முடக்கத்தான் இந்த இது இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டு அள்ளிடுவேன். அவ்வளோதான். இதுலேயே உப்பையும் போட்டுருவேன். உப்பு போட்டு எடுத்து மூடி வச்சுட்டு நாளைக்கு ஊற்றிடலாம். உப்பு இந்தளவு போட்டுக்கலாம். இதிலே போட்டு அரைச்சிடணும். நாளைக்கு இதை எடுத்து வச்சுட்டு பொங்கிட்டு தோசை ஊற்றும் போது காமிக்கிறேன் பாருங்கள். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ தோசை ஊற்றிடுவோம். இப்போ நம்ம கல் சூடானோன்னு நம்ம தோசை ஊற்றுறோம் பாருங்கள். நல்லா ஊற்றினோன்னு பாருங்கள், அது மேலே ஃபுல்லாக அந்த ஓட்டையாக வந்துருக்கு பாருங்கள். அந்த உளுந்து, வெந்தயம் இதோடதில் பயங்கர சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மூட்டுக்கு ரொம்ப நல்லது. முழங்கால் வலி இருக்கவங்க, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த தோசை ரொம்ப நல்லது. வேறு எந்த வேலையிலையும் சேர்க்குறது கஷ்டம். முடக்கத்தான் பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் இந்த தோசையில் உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் சேரும்போது இன்னும் உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இலைக்கு பேர் முடக்கு அறுத்தான் தான். அதனால் அந்த முடக்குவாதம், இந்த பெரலைட்டைக்கு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. எனக்கு இந்த கால் வலிக்கு வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துருவோம். மோஸ்ட்லி இது கிராமங்கிறதுனால ஈஸியாக கிடச்சிரும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் இலை கிடைக்குதோ அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாக நாங்கள் சேர்த்துவோம், கிடைக்காதப்ப பட்சத்தில். அதனால் நீங்களும் அடிக்கடி சேருங்க. இந்த மாதிரி உணவே மருந்து தான் இதெல்லாம். இந்த மாதிரி நம்ம மாத்திரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து இந்த முழங்கால் வலிக்கு இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த தோசை கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்போட கொஞ்சம் இலை இதெல்லாம் எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடுவேன். வதக்கும்போது இந்த எண்ணெயும் அப்படியே பச்சை கலர் ஆகிடும். அதை எடுத்து அப்படியே வெதுங்கிறது நான் பொறுக்கிற சூட்டில் எடுத்து முழங்காலுக்கு போட்டுவேன். நல்லா வலிக்கு இருக்குது இது. நீங்கள் முடக்கத்தான் தோசை அரைக்கும்போது கொஞ்சம் கீரை எடுத்து கால் வலி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வதக்கி
அதை ஒரு துணியில் கட்டி அப்படியே ஒத்தனம் கொடுங்க. ரொம்ப சீக்கிரம் நல்லா ரிலீஃப் ஆகுது. தோசை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. முடக்கத்தான் தோசை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பூண்டு சட்னி, வெங்காய சட்னி இது 2 தான் சூட் ஆகும். வேறு எதுவும் சூட் ஆகாது. அது இந்த காம்பினேஷன் இதுதான். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை அடிக்கடி நீங்களும் வீட்டில் சேர்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.